ஸ்ரீ ஆஞ்சநேயம். இன்றைக்கி வந்து மிட்ஜில் ஏன்ஷியன் சீரீஸ் சண்டே அன்றைக்கி நம்ம போடுவோம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. எவ்ரி சண்டே நம்ம ஸ்ட்ரீம் பண்ணுவோம். அனிமா அப்படின்ற சித்து விளையாட்டை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அது ஏன் விளையாட்டுன்னு சொல்கிறோம், எப்படி ஆஞ்சநேயர் வந்து ராவண லங்கையில் பயன்படுத்தின சித்து விளையாட்டை நம்ம இன்றைக்கி அவர் அதை அப்படி பயிற்சி பண்ணார், அவருக்கு அது எப்படி தெரிய வந்தது. அண்ட் இன்றைக்கி இத்தனை பேர் வந்துட்டு தேர்ட் ஸ்டேஜ் ஆஃப் கிரியாலாம் பண்ணுற ஸ்பெசிஃபிக் பீப்புளுக்கு அது எப்படி வந்து அட்டைன் பண்ண முடியும், எவ்வளோ வருடங்கள் வந்து நீங்கள் அதை பயிற்சி பண்ணணும் அப்படின்றது எல்லாமே வந்து நான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஆஞ்சநேயர் அவர்கள் வந்து டோட்டலாகவே அவருடைய உடல் வானரங்க கூட இருக்கும்போது ராவண லங்கையை வந்து அவர் அப்பத்துலேருந்தே பார்ப்பார். அப்பத்துலேருந்தே ராவண லங்கையெல்லாம் என்னென்னமோ இருக்குதுன்னு பார்ப்பார். ஆனால் நான் சொன்ன மாதிரி போன வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், 12 ராவண லங்கைகளை பற்றி ஆஞ்சநேயரே குறிக்கிறார். 12 ராவண லங்கைகள் அங்கே இருந்திருக்கு. அப்பத்துலேருந்தே அவர் ஸ்பை பண்ணிகிட்டே இருக்கார், எதுவும் நடக்குது, சம்திங் பிக் எவ்வளோ இப்போ நம்ம எப்படி பில்லியனர்ஸ் சொல்கிறோமோ அந்த காலத்தில் பெரிய புகழ் வெல்த் எல்லாமே இருந்தவர் தான் ராவண ஆசுரன். அசுரன்களுடைய ஒரு கும்பலுக்கு சேர்ந்தவர் அவர், அதோடைய ஒரு தலைமுறை. அப்போது அப்போ ஏற்பட்ட ஒரு பிரபஞ்சம் முழுக்க தெரிய வருது. ஒரு தடவை வந்துட்டு ஆஞ்சநேயர் அவர்கள் தவத்தில் இப்படி உட்காரும்போது பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு ஸ்பார்க் வருது. ஒரு ஸ்பார்க்கில் அவரால் வந்து உணர முடியுது, எல்லாமே அணுக்களை சம்மந்தப்பட்டு தான் இருக்குது. அனிமா அப்படின்ற ஒரு சித்து சொல்லுவாங்க. அனிமான்ற சித்து டோட்டலாகவே வந்து உங்களுடைய உடலுக்குள்ளே அதோடைய வேலையே வந்து அணுக்களை சக்தி, அந்த அணுக்களை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணுற சக்திகள் வந்து அதுக்கிட்ட அதிகமாக இருக்கும். உங்களோட பாடி ஃபுல்லாகவே வந்துட்டு அட்டாமிக் செல்ஸை டெவலப் பண்ணி உங்களால் எதை வேணால் செய்ய முடியும். உங்களால் அசால்ட்டாக இங்கேருந்து அந்த மைண்டில் என்ன இருக்குது தெரிஞ்சுக்க முடியும். இங்கேருந்து அந்த மைண்டை மேனிப்புலேட் பண்ண முடியும். இங்கேருந்து உங்களால் ஒரு பெரிய நியூக்ளியர் வெப்பன் அளவுக்கு நீங்களே ஒரு அணு ஆயுதமாக மாற முடியும். அப்பேற்பட்ட குண்டலினி சக்தியை தான் அனிமான்னு சொல்கிறோம். அந்த சித்து விளையாட்டு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நீங்கள் பண்ணுற பயிற்சி முழு பக்தி மார்க்கத்தில், இது கிரியா பயிற்சியிலேயே பக்தி வரணும். உங்களுக்கு என்ன பக்தி வரணும்? இறைவன் மேலே மட்டும். அப்போ அவருக்கு ஃபஸ்ட்டு அந்த ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் அந்த ஜெய் ஸ்ரீராமன் அவர் எவ்ரி டைம் சொல்கிறது, எவ்ரி டைம் அவர் ரெஃபர் பண்ணுறது வந்து ஒன்லி குருவுக்கு மிஞ்சி எதுவுமே இல்லை. குரு அப்படின்னு போகிறாரு. எண்ட் ஆஃப் த டேல அந்த குருவே சொல்கிறாரு, இறைவன் உனக்குள்ளே இருக்குது, அந்த ஹார்ட்டு ஃபுல்லாக இறைவனை நினச்சிக்கோ. இறைவனை ஃபுல்லாக ஹார்ட்டுக்குள்ளே நினைக்கும்போது உன்னால் வந்து ஆக்சுவலாக வேறு எதையுமே உன்னால் பெருசாக நினைக்க முடியாது. ஸோ அந்த கிரேட்னஸை வச்சே நம்ம வந்துட்டு லவ்லே வாழணும். அந்த லவ் தான் வந்துட்டு இறைவன். ஸோ அப்படி இருக்கும்போது தெர் இஸ் நோ எலிஜிபிலிட்டி, அதுக்கு மிஞ்சி வேறு எந்த எலிஜிபிலிட்டிக்கும் நம்ம போகணுன்னு அவசியம் இல்லை. ஸோ நமக்கு அதுவே ஒரு பெரிய எலிஜிபிலிட்டி தான். நம்ம அந்த ஒரு கிரேட்னஸை உணர்ந்துட்டாலே தட் இஸ் அ பிக் எலிஜிபிலிட்டி இன் ஆர் லைஃப். ஸோ அப்படி தான் ஆஞ்சநேயர் அவருடைய பக்தி மார்க்கமே வந்துட்டு அனிமா சித்தில் தான் வாழ்ந்துருக்காரு. ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் அனிமான்னு சொல்லுவாங்க. அந்த அஷ்டமா சித்தி வர கிடைக்கிறதுக்கு 18 வருஷம் ஆகும், சில பேருக்கு 36 வருஷம் ஆகும், சில பேருக்கு வந்துட்டு அது கிட்டத்தட்ட ஒரு 54 64 வருஷம் கூட ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு சில சித்து விளையாட்டுகளை சரியாக புரிஞ்சிக்காததுனால சில பேருக்கு தாமதமாகும். அது சரியாக குருக்கிட்ட பயிற்சி பண்ணி புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக உங்களால் அது கிடைக்க முடியும். ஸோ அதை அட்டைன் பண்ணுறது இல்லை உங்கள் கோல். ஆஞ்சநேயர் வந்து பயிற்சி பண்ண ஒரு அண்ட் விதானம் பார்த்தீங்கன்னா, அந்த டெக்னிக்ஸ் நம்ம இங்கே சொல்ல வேணாம், பட் பயிற்சி பண்ண விதானம் அவருடைய சிந்தனை சக்தி முழுக்க மூச்சில் மட்டும்தான் இருந்தது. அவனால் மட்டும்தான் அனிமா சித்தை வந்து அட்டைன் பண்ண முடியும். அதை அட்டைன் பண்ணால் யூஸ் பண்ணுறது எப்போ பண்ணார்? உடனே யூஸ் பண்ணார் ஆஞ்சநேயர். இப்போ இதுதான் நீங்களும் பண்ணணும். உடனே நான் அவர் வந்துட்டு ஒன்றும் பயன்படுத்தலை. எப்போ சுச்சுவேஷன் வந்தது, எப்போ ஒரு போர் வந்தது, அந்த போர் ராமாயணம் அப்படின்ற ஒரு பகுதியே வந்துட்டு போருக்கான ஒரு எண்டிங் தான் நம்ம வந்துட்டு நிறைய பேர் நம்ம படிச்சிருக்கிறோம். அப்பேற்பட்ட போர் அப்படின்ற ஒரு விஷயத்த அங்கே தான் அவர் வந்துட்டு கடவுளே பயன்படுத்த சொல்கிறாரு. அப்போ தான் அவர் பிரம்ம நிலைக்கும் போகிறாரு. அப்போ தான் ராவணாசுரனுக்கும் வந்துட்டு ஆஞ்சநேயர்கிட்ட பிரம்ம தரிசனம் கிடைக்குது. இதில் இவ்வளோவுமே இறை தத்துவம் தான் இருக்குது, இறை தன்மை தான் இருக்குது. அப்பேற்பட்ட ஆஞ்சநேயர் அதை பயிற்சி பண்ண மார்க்கங்கள் ஃபுல்லாக மூச்சு கவனிப்பு மட்டும்தான். மூச்சை மட்டுமே கவனிக்கிறது.
எஸ் அஃப்கோர்ஸ் வானரம் அப்படின்னா அவருக்கு கோபம் இருக்காதா அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு மிஞ்சின கோவக்காரனாக பார்க்கவே முடியாது இந்த உலகத்திலேயே. அது வால்மீகி ஸ்பஷ்டமாக எழுதியிருக்காரு. ராவணன், கும்பகர்ணன் இவங்களுக்கு கூட கோபம் கிடையாது. ஆனால் ஆஞ்சநேயருக்கு இருந்த அளவுக்கு கோபமும் ஆஞ்சநேயருக்கு இருந்த அளவுக்கு வெஞ்சன்ஸ் ஒரு ஃபிக்ஸ் பண்ணார்னா அதை வந்துட்டு அவர் ஃபினிஷ் பண்ணிவிடுவார். ஸோ இன்றைக்கி படத்தில் பார்க்குற ஹீரோ மாதிரி தான் அவர் வந்துட்டு அப்படி இருந்திருக்காரு. அதனால தான் ராமாயணத்தில் வால்மீகி அவ்வளோ அழகாக வந்து வர்ணிப்பார் ஆஞ்சநேயரை. ஸோ அப்பேற்பட்ட ஆஞ்சநேயருக்கு எப்படி அதை பயிற்சி பண்ணி அதை எங்கே பயன்படுத்தணும் அப்படின்றத டீவியேட் பண்ணார். அதை கரெக்டாக அந்த ஒரு தாட்ஸை வந்து டீவியேட் பண்ணி அப்போ அவருக்கு அனிமாசத்து வந்து அவருக்குள்ளே கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு நான் இன்னைக்கு இதை பற்றி பேசணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்ட ரீசனே என்ன அப்படின்னா, இதுவும் என்னோடய ரியலைசேஷன். ஸோ அந்த ரியலைசேஷனை தான் வந்துட்டு ஆஞ்சநேயர் அவர்கள் அன்றைக்கி ரியலைஸ் பண்ணதாக வால்மீகி குறிச்சிருக்கிறார். ஸோ அப்போ அந்த 12 லங்கைகளுக்கான கதையில் இந்த அனிமா ஒரு பக்கம் ஆஞ்சநேயர் வந்துட்டு பயிற்சி பண்ணுறது, தவம் பண்ணுறது, ஒரு பக்கம் ராவணாசுரன் வந்து அவருடைய ஒரு வேலைகள்லாம் பார்க்குறது, வேர்ல்டு ஃபுல்லாக நல்லது செய்கிறாரு. அட் த சேம் டைம் வேர்ல்டு ஃபுல்லாக தங்கத்தை வந்துட்டு இவர் எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்காரு. இவ்வளவுமே வந்துட்டு டிஸ்ட்ரிபியூட்டும் பண்ணுறாரு. ஸோ தேர் இஸ் லாட் ஆஃப் பாலிடிக்ஸ் ஹேப்பனிங் இன் ராவணாசுர லங்கா. அப்போ ராவணன் எந்த லங்கையில் இருக்கார்? 12 லங்கைக்கும் தாண்டி ஏதோ ஒரு பெரிய மகா பேலஸ் இருக்குது. அது எல்லாமே அண்டர் த ஓஷன் இருக்குது. ஸோ அந்த அண்டர் த ஓஷன் என்ன இருக்குது, எப்படி அதை வந்துட்டு ராவணாசுரன் டீல் பண்ணார், அந்த பிஸ்னஸ் அந்த காலத்தில் இருந்த தங்கம் பிஸ்னஸோ வைரங்களோ வஜ்ரங்கள், அதுக்கப்புறமா வந்துட்டு உணவு முறைகள், எக்ஸ்போர்ட், இதெல்லாம் எப்படி இருந்தது ராமாயண காலத்தில் என்பதை அடுத்த மிக்ஜிலேன்ஷியன் சண்டேயில் பேசுவோம். அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆஞ்சநேயரை பற்றி நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை இதில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்த அஷ்டமா சித்தி பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா, எந்த அஷ்டமா சித்தி பற்றி தெரிஞ்சுக்கணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம். ஸ்ரீ ஆஞ்சநேயம்.